31 பேரும் எந்த மாவட்டத்தில் இருக்காங்க கூட எனக்கு தெரியாது. ஆனால் 31 பேர்ல நேற்று 20 குடும்பங்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு கண்ணீரும் இரத்த கண்ணீராக மாறியது நேற்று. அதற்கு உண்மை வேண்டும். என்ன உண்மை வேண்டும்? ஒவ்வொரு இறக்கப்பட்ட ஒவ்வொரு யார் யாரெல்லாம் லாக்அப் டெத்லையும் விசாரணை கைது இறந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு போலியான கதைகளை உருவாக்கி தன்னுடைய எதிர்கால குழந்தைக்கு கஞ்சா வித்தவன் சாராய வித்துவன் அப்படின்னு போய் கேஸ் போட்டு அவங்களை கொண்டு இன்றைக்கு இருக்க எதிர்கால தலைமுறை ஒரு அக்யூஸ்டோட குழந்தையா இன்னைக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு நிரபராதி. மாண்புமிகு முதல்வர்களே, ஜெய் பீம் படம் பார்த்து நீங்க சொன்னீங்க, படத்தை பார்த்து அழுகுறதானே உங்க வேலை, உண்மையை பார்த்து அழுகுறதா உங்க வேலை கிடையாது. அந்த படமும் உங்க மகன் தான் எடுப்பாரு. அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னீங்க எனக்கு 3 நாளா தூக்கம் வரலன்னு ஜெய் பீம் படம் பார்த்துட்டு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, கோகுல் ஸ்ரீ 17 வயசுல லாக்அப் டெத்ல ஒருத்தர் இறந்தார் அடிச்சு. அந்த அம்மா இங்க நின்னுட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா? 17 வயசு சிறுவன் கொல்லப்பட்டிருக்கார். அதுக்கு நீங்க உடனே ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க. யார போட்டிருக்கீங்க? நீதிபதி சந்திர அவர்களை. எந்த ஜெயஸ்ரீ படம், எந்த ஜெய் பீம் படம் பார்த்து நீங்க எந்த சந்திர அவர்களை பாராட்டினீரோ அதே கோகுல் ஸ்ரீ கேஸ்ல 17 வயசு ஒரு மைனர் மகன் இறந்த பிறகு ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க. அந்த ஒரு நபர் கமிஷனோட அறிக்கை ஏன் வெளியே வரவில்லை? ஏன் வெளியே வரல? ஊடகம் இதை நோக்கி கேட்க வேண்டும். எப்படி அஜித்குமார் அவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்ட பொழுது 31 கொலைகள் இன்று முதல்வரால் மறைக்கப்பட்டு மனித அநீதிக்கு எதிராக, மனித உரிமைக்கு எதிராக முதல்வர் அவர்களாலும் உள்துறையாலும் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த 31 உண்மைகள் வெளிவர வேண்டும். அந்த 31 தாயோட கண்ணீர்கள் வெளியே வர வேண்டும். எங்களுக்கு உண்மைகள் வர வேண்டும். அரசியல், எலெக்ஷன், தேர்தல் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். ஆனால் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள், எதிர்கட்சி கூட்டணி கட்சி எல்லாம் சொல்றாங்களே காவல்துறை மேல கடுமையான விமர்சனம். காவல்துறை மீது தவற சுட்டி காட்டுறது முக்கியம். காவல்துறை நிர்வகிக்கக்கூடிய தலைவர் யார்? அந்த உள்துறை அமைச்சர் 31 நிரபராதிகளுக்கும் ஒரு முடிவை சொல்ல வேண்டும்.